ஃப்ரெண்ட்ஸ் இங்கே 2 பேரும் கரையில் உட்கார வச்சு மீன் பிடிச்சி விளாட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா வரலையா? என்ன வெயிட்டாக வரும்? நீங்கள் மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, நாங்கள் மட்டும் கரையில் உட்காந்துட்டு இருக்கோம். எவ்வளோ கூட்டம் பார்த்தியாம்மா? இதில் போய் வரதே பெரிய விஷயமா கூட்டமே பெரிய கூட்டமாக இருக்கும். என்ன ஜாலியாக நடந்து போறீங்க ஆற்றுல? ஆ ஆமாவா? இங்கே மூஞ்சி காட்டு. இவர் வந்து தள்ள துண்டு போட்டு வராரு. கொஞ்சம் வெயில் ஆகி போச்சு, மூச்சு வாங்குது. இந்த பாரு கொடிகளுக்கு மரங்கள்ல மண்ணுல நம்ம வந்தோம் இல்லையா? ஆமா, செடிக்கு மண் அடிச்சாங்க பத்தியா? ஆமா, அது வந்து நல்லா பச்சை பிடிக்க ஆரம்பிச்சு, நல்லா பார்க்கறதுக்கு நல்லா பச்சை பச்சை. ஆமா, நானே இது இந்த ஆற்றுல தண்ணி போச்சு, இந்த செடியெல்லாம் பொழைக்குமான்னு நினைச்சேன். பரவாயில்ல, பொழைச்சிக்கிச்சுல. இது ஆடுலாம் நல்லா சாப்பிடும் கொடிகளிக்கா. நம்மளும் சாப்பிடலாம், கொடிகளிக்கு காய் சாப்பிடலாம். நம்மளும் சாப்பிடலாமா? சரி போகலாம் போகலாம், போயிட்டு வாங்க. சரி நானும் வரேன், போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டு தொடப்போம். இது வந்து இதோட கணுவாட உடைச்சி, ஆமா, வெயில்ல காய வச்சு. இப்பயுமே சரிம்மா, இப்பயுமே மனம் எங்கள் வீட்டில் இப்போ தான் நம்ம நின்று பெருக்கிற தொடப்பை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடிலாம் இந்த தொடப்பத்தை வரத்து முடியாது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் இந்த பூந்தொடப்பை தான் வச்சு யூஸ் பண்ணுவாரு. ஆனால் பூந்தொடப்பத்தை போட்டுட்டோம் முதல் 2 நாள், அவ்வளோதான் சோழி முடிஞ்சு அங்கங்கே குத்தும். ஃபஸ்ட்டு குச்சி எடுத்து நல்லா காய வச்சு குச்சி எடுத்து தட்டிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணுமே. அதுக்கு முன்னே யூஸ் பண்ணால் முள்ளு பேர் குத்தும். சரி வாங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 2 பேரும் கரையில் உட்கார வச்சு மீன் பிடிச்சி விளாட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா வரலையா? என்ன வெயிட்டாக வரும்? நீங்கள் மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, நாங்கள் மட்டும் கரையில் உட்காந்துட்டு இருக்கோம். சின்ன குழந்தைங்க மாதிரி மீன் பிடிச்சி விளையாட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது மாட்டுச்சா? ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், நீ கருநாள் பொங்கல். இதுக்கப்புறம் நோவு நோடி இல்லாத சந்தோஷமா வாழ்ந்தா சேர்த்தான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, வந்த இடத்த முருகர் ஃபோட்டோ வச்சு இங்கே வந்து கிடச்சிது. ஆமாம், அழகாக சகப்பு மஞ்சள் பூலாம் போட்டு பூலாம் போட்டு வச்சுருக்காங்க. எப்போ ஆற்றுல குளிச்சா அப்படி செய்யணும். பொன்னியாத்துல பாரு நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. இது வந்து நாங்கள் வந்து குளிக்கிறதுனால இங்கே நாங்கள் செய்கிறோம். சரி, இதுக்கப்புறம் வருஷம் இந்த மாதிரி குளிக்க வந்தால் செய்யலாம். சரி போகலாமா? வாங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்ன நாள்? திருநாள்ன்றதுனால ஆற்றுல வந்து திருநா வந்து நடக்குது. அதை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் அக்கா எல்லாருமே வந்து குடும்பத்தோடு வந்து போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து அப்பா வந்து மிஸ் ஆகிடுவார். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பா ஆட்டை பார்த்தோன்னா அது இதுன்னு சொல்லிட்டு அப்பா வந்து மிஸ் ஆகிடுவார். மற்றபடி எல்லாருமே வந்து போவோம். பெரியப்பா அப்பா வந்து எல்லா விஷயத்துலையுமே மிஸ் ஆகிடுவாங்க. மற்ற எல்லாருமே எல்லா இதுலேயும் போவோம். கூட்ட கூட அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. நான் வரலாமா நீ போமான்னு சொல்லிடுவாங்க. இல்லை நம்ம கூப்பிடுவோம் எப்பவுமே, வாங்க போய் பார்த்து வரலாம், நம்ம ஆடு கூட வந்து பார்த்துலாம் சொல்லுவாங்க. நீ வேணா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால அவங்க விருப்பம் தகுந்த மாதிரி நம்ம வற்புறுத்தி கூட்டு போக முடியாது, அவங்க வரமாட்டாங்க இல்லையா? அதனால நாம ஆத்தி நான் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வாங்க, எங்க ஊர் ஆத்திரம் எப்படி சொல்லிட்டு பாருங்க நீங்களும். சரிம்மா போலாமா? எவ்வளோ கூட்டம் பார்த்தியாம்மா? இதுல போய் வரதே பெரிய விஷயமா கூட்டமே பெரிய கூட்டமா இருக்கும். இது வந்து பேரங்கூர் திருநாள். தேசிய நம்ம ஊர் சாமி தான் வரல, பரித சாமி அந்தந்த ஊர் சாமிலாம் நிறைய சாமி வந்துக்குது. சாமிலாம் ஃபுல்லாக அந்த லாஸ்ட்டு தான் இருக்குது. நம்ம போய் இந்த சென்டர் நீக்கின்னு போய் சாமி கும்பிட்டு தான் வரணுமே. சரியா? ஃபுல்லாக சேவை சாமி. நாங்கள் வந்து எதிர்பார்த்தோட வந்து நிறைய கூட்டம். நாங்கள் வந்து எதிர்பார்த்தோட கூட்டம் வந்து அதிகம். அதே மாதிரி வந்து கடையும் வந்து அதிகம். எல்லாரும் பசி இங்கேயே காலி பண்ணிட்டு போயிடணும். வந்து திருநா எல்லாத்தான் நான் வந்து சைலண்டாக இருந்தால் கஷ்டப்பட்டு திருநா வச்சு ஒரு நாளில் திருநா எனக்கு தெரிஞ்சு வந்தவங்க செம கூட்டம். பரவாயில்ல. சரி, கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் கையை பிடிச்சிக்கோங்க. சேஃப்டி இருக்கு.
என்ன எல்லாம் வாங்கிட்டீங்களா? பிரியாணி மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்து பொரி, அப்புறம் வந்து பொரி வாங்கியாச்சு. அப்புறம் பேசுவோம் வாங்கிக்கிறோம். அது வந்து வழி நல்லா சுற்றி பார்ப்போம். சுத்தி மட்டும் தான் பாப்பீங்க. எதுவும் வாங்கி தரல. அப்புறம் வயல் கடை இருக்கு. நம்ம நினைச்ச நேரம் வயல் போடுவோம். வாங்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆத்தினவில் வந்து இந்த பீப்பு ஊற்ற ரொம்ப சவுண்டாக கேட்குது. நாங்கள் வந்து இந்த கூட்டத்தில் போய் சாமி கும்பிட்டு சத்தம் நின்று இந்த கடத்தெல்லாம் பார்த்து திரும்பி வெளியே பார்த்து எல்லாருக்கும் டயர்டாகிட்டு எனக்கே பேச முடியல. கேட்கல சத்தம் சவுண்டு கேட்கல. முன்னே பீப்பு சவுண்டு தான் அதிகமாக கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இப்போ பாருங்க பசங்க நீச்சல் குளத்தில் விளையாடிக்கிறாங்க. வாங்கி தரலையா? பிரியாணி வாங்கி தரேன் சாப்பிட்டீங்க. அப்புறம்ண்ணா ராட்டில் சுற்றலான்னு பார்த்தா எல்லாம் கியூவில் நிற்கிறாங்க. அதாவது ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும் பொழுது நம்ம என்ன பண்ணுறது? அப்புறம் தம்பி சாமிலாம் பார்த்துட்டீங்களா? பேசுறது காது கேட்குமோ கேட்காத தெரியல. ஆனால் என்ன பண்றீங்க 3 பேரும்? நானும் ஒரு பீப் வச்சுக்கிறேன். சூப்பராக பார்த்து நான் பார்த்து நாங்கள் எல்லாம் வந்துட்டோம். வீட்டுக்கு போகலாம். பிரியாணி வந்துட்டோம். போகிறது கஷ்டமாக வந்து வரும்போது நம்ம சிரமம் வந்து என்னட்டு அவ்வளோ ஒரு கூட்டம் வந்து போகலாம் நம்ம வீட்டுக்கு. லாஸ்ட்டில் என்ன வேணும்? பழம் பீப்பு தான் வேணும். சரி வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆற்றுக்கு போய் நல்லா ஆற்று நல்லா அழகாக பார்த்துட்டு வந்தாச்சு. நம்ம ஆற்றுல வந்து என்னென்ன ஜெயஸ்ட் வந்து எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கணுமோ சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து ஐஸ்கிரீமு எல்லாமே வாங்கி கொடுத்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. நம்ம வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு வந்தோம் சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. நான் வீட்டுக்கு வந்து ஒன்று அதிகமாக வாங்கினாங்கல்ல. பாப்பா எப்பவுமே வாங்க ரெகுலராக வாங்குற பொருள் தான். மறுபடியும் சிப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து காரப்பொரியா மஞ்சள் பொரியா பாப்பா? டேஸ்ட்டு பார்த்தியா? மஞ்சள் பொரியா காரப்பொரி கூட இல்லை. அப்புறம் வந்து பேசுமணம். எப்பவுமே நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போதே வந்து என்னென்ன விற்றுது? பைத்தியங்காய் விற்றுது, பெரும்பைத்தியங்காய் வந்து விற்றுது, வள்ளிக்கிழங்கு விற்றுது, எல்லாமே விற்றுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போய் சாமிலாம் பார்த்துட்டு வெளியே வர பார்த்து வந்து எந்த ஒரு பொருளுமே இல்லை, எல்லாம் வந்து ஆயிடுது. நாங்கள் முக்கியமாக வந்து வாங்கி சிறுவள்ளிக்கிழங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் விற்றுறாங்களே. அதே விலை வந்து அதிகம் விலை. முன்னெல்லாம் வந்து 30 ரூபா கிலோ அப்படிலாம் சொல்லி வாங்கி வந்துட்டோம். 40 ரூபா கிலோ 30 ரூபா கிலோலாம் சொல்லி வாங்கி வருவோம். இப்போ வந்து 100 ரூபாய்க்கு மேலே தான் சிறுவள்ளிக்கிழங்கு. அதில் வந்து நான் 1 கிலோ கிழங்கு, இப்போ சரணியா 1 கிலோ கிழங்கு வாங்கினோம். வருஷத்துக்கு ஒரு பொருள். அந்த பைத்தியங்காய் பெரும்பைத்தியங்கள்லாம் இருந்தால் வாங்கி வந்துருக்கலாம். இதுமாரி பெரிய சைஸு கிழங்கு வந்து 1.25 கிலோ வந்து 100 ரூபா. கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து 2 கிலோ வந்து 100 ரூபா. அதுவே ஆயிடுது. ரொம்ப அதிகமாக இல்லை. கிழங்கு கிட்டமாக கிழங்கு தான் இருந்தது. எல்லாம் வாங்கிட்டாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆற்றுக்கு போய் வாங்கி வந்தோமே. மற்றபடி ஒன்றும் வாங்கினோம் இல்லை. பாப்பா ஜெயஸ்ட் வந்து பலூன் வாங்கி கொடுத்து சொன்னால். அப்புறம் வந்து பீபி வாங்கி கொடுத்து சொன்னாங்க. பீபி சவுண்டு தான் ஃபுல்லாகவே காதவே அடைக்கிறாலும் பீபி சவுண்டு தான் இருந்தது. நாங்கள் பீபி வாங்கி கொடுத்தோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் ஆற்றுக்கு வந்தீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஆற்றுக்கு வந்து சூப்பராக திருநா பார்த்து வந்துட்டோம். என்னென்ன ஊரெல்லாம் ஆற்றினா நடக்குன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து சொல்லுங்கள். நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காத. கிராமத்து பொண்ணு சார் நீங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நம்ம சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு வரேன். டாட்டா பாய்.